வணக்கம் நேயர்களே, கடவுளோர் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்றதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வருது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி தான் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் வந்து நல்ல ஒரு உச்சமாக இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயம், குடும்ப ரீதியான விஷயம், பெரிய பணம் வர, பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருமணமாவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஏதாவது இடவோட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. வண்டி வாகனங்கள் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 9ல் வந்து வக்கரமாக இருந்த குரு வந்து 4ஆம் தேதிக்கு மேலே வக்கர நிவர்த்தி ஆனதுனால நல்ல சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த கட்டத்தில் குழந்தை முன்னேறுவது, குழந்தைகளுடைய படிப்புக்காக வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு பார்ட்டில் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அப்பா சார்ந்த உறவுகளும் வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக அமைவதற்கான வாய்ப்பு, அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களாக வந்து நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறது இதுவரை வந்து கொஞ்சம் தேக்கமாக இருந்தது நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டம் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் வந்து நல்ல ஒரு உச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் மற்றும் தந்தையுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல பணம் வரதுக்கான, தந்தை குடும்பத்தால் வந்து நல்ல பணம் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பெரிய லாபங்கள் பெரிய வளர்ச்சி வருது. மனைவியாலும் சில பேருக்கு வந்து நல்ல யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்கண்ணா. மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கும் சிறப்பான வளர்ச்சி நல்ல வளர்ச்சியெல்லாம் கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமல் கொஞ்சம் என்ன இருக்கோ அப்படியே பார்த்துட்டு போங்க. அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏடாவடமாக பேசாமல் கொஞ்சம் அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்குன்னு வந்து வேலை வெட்டிக்கு போகாமல் ஓரமாக உட்காருன்னு சொல்ல, இருக்கிற வேலையை வந்து ஹாப்பியாக பார்த்துட்டு போங்கன்னு தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் விட்டு போய் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா போட்டிங்கன்னா அதில் அவமானங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவினால கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறது கொஞ்சம் எமோட்டான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக. அதுவும் சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கும்போது மனைவியோட அடாப்ஷன், அதாவது மனைவி கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்குறது, கொஞ்சம் வந்து நம்மளை வந்து எதிர்த்து பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. ஸோ அது அப்படி தான் இருக்கும். ஸோ கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்தீங்கன்னா 1 4 அதாவது 4 7ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 6ல் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து வெளிநாடு போய் படிக்கிறது, வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. சில பேர் வந்து கடன் அடைவதற்கான வழிகளுக்காக கொஞ்சம் நிறைய போராடுவீங்க. கண்டிப்பாக கடன் அடைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்தால் 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தினா கேது வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ்
கொஞ்சம் எமோட்டான விஷயங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து நிறைய சந்தேகங்கள் வரும், ஏதாவது இப்படி ஆடுமோ அப்படி ஆடுமோ ஒரு இல்யூஷன்ஸ் நிறைய வர்றதுக்கான குழந்தைகளை நினைச்சு கொஞ்சம் சில பேர் வந்து உட்காந்து வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசா பார்த்திங்கன்னா சுக்கிரம் வந்து 7 இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மனைவி வழியாக இருக்கிற ஏதாச்சும் சொத்துக்களோ பணமோ வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளாலும் நல்லா பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட், சந்தோஷமான மூமெண்ட் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக வரணும், நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா. ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா. ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களே பண்ணி வச்சுருக்கதும், 3 நதிகள் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும். குளித்தா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும், அன்றைக்கி வந்து குளிக்கிறவங்களாம் நல்லவனாக மாறிடுவான் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது. ஸோ ஒரு ஆன்மீகம்ங்கிறது வந்து அரசு சம்பந்தமான விஷயம் வந்து ஒரு பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது, நமக்கு வந்து பணம் சரியாக வரலன்னா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க. அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டாந்து காசை கொட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து பழங்கால கதையை ஒன்று சொல்கிறாங்க. என்ன கதை சொல்கிறாங்கன்னா, அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்தும் போது ஒரு 3 இடத்துல விழுந்துருச்சு. அந்த 3 இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம். ஸோ பிரயாகு இந்த மாதிரி இடங்களில் வந்தெல்லாம் விழுந்திருக்கு. அந்த 3 இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியா தான் வந்து, சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் கூட இல்லையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம், அந்த குருவும் சூரியனும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகாமகமாக கொண்டாடிட்டு வராங்க. பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஸா நோவா, இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம். நான் இல்லைன்னே சொல்ல, நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது. பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிருமா? யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் போகாதுங்க. ஏங்க நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான். இப்போ சாமிக்கிட்ட போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன், குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவமும் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம். கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது, சிலது அனுபவித்து தீர்க்கிற கர்மா இருக்குது. அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க, ஞானிகள், ஓகே, அவங்களுக்கு ஓகே. நீங்கள் ஏங்க போகிறீங்க? அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது, தண்ணி கரெக்டாக இருக்காது, நம்ம போயிட்டு 30 பேர் செத்து போயிட்டான். இந்த நெருக்கடி தேவையா? யோசிச்சு பாருங்கள். எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க, அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க, அங்கே போயிட்டு அவனுக்கு ஒரு 10 ரூபா போடவே மாட்டான். அந்த 1 ரூபா 2 ரூபா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன். 1 ரூபா 2 ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும்? மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டீங்க, இந்த ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு. நான் ஜோதிடன், சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது. மகாமகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும். இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க. அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைம், நல்லா புரிஞ்சுங்க, இவங்க வந்து 1 மாதம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த 1 மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது. அந்த பர்டிகுலர் 1 நிமிஷம் தான் இருக்குமாங்க. அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே 1 நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த முக்கூடெல்லாம் அந்த பவர்ஸ் இருக்கும். அப்போது அந்த 1 நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான், மற்றபடி வேறு யாரும் கிடையாது. இது தெரியாமல் 1 மாதம் ஃபுல்லாக கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சி கிளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள். நம்ம எதுக்குங்க? நம்ம உடம்பே கோயில், உள்ளுக்குள்ளே இருக்குது சாமி, பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை கும்பிடுவோம். எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டில் போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடு, பெருமாள் இருக்கிற ஐயருக்கு வாங்கி கொடு. அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா, இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தா நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா? கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தா தான் சாமி தெரியும். நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. உட்காருங்க, உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, தர்மம் பண்ணுங்கள். அந்த தர்மத்தில் தான் வந்து வாழ்க்கை இருக்க முடியும். இந்த மாதிரி வந்து மகாமகத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும், அங்கே போனால் இது கிடைக்கும், பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் போயிடும், இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம். தான தர்மங்கள் பண்ணுங்கள், வேண்டாம்னு சொல்ல. உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரயம்,
வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம். தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு தயவுசெய்து போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க, மனசார இது பண்ணுங்கள். உங்கள் புள்ள குட்டிகளை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது, புள்ள குட்டிக்கு ₹1 கொடுக்காது, கோடி கணக்கில் வச்சுருக்கு. கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிட்டு போயிட்டான், ஒருத்தன் புள்ள என்னை பார்த்து பேசலை, அவன் நான் சொல்படி கேட்கல, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணக்கான சொத்து, யாருக்குமே ஒரு பைசா அது போய் வந்து மகாமது போயிட்டுருக்கு. இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு. நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலில் வந்து விளக்கேற்றுறது கூட எண்ணெய் இல்லை, ஈஸ்வரன் கோயிலில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது. கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும். என்றைக்குமே சாமி கும்பிட்றது தான் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிட்டு உங்களோட இருந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.